ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஸோ திருப்பி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நியூ டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் விச் கோர்ஸ் இஸ் பெஸ்ட் இன் மெடிக்கல் கோடிங். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் கோடிங்க்கு நிறைய கோர்சஸ் இருக்கா, அது ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து மெடிக்கல் கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட், நீங்கள் இந்த முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வேணும்னா நான் ஐ கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, ஸோ மெடிக்கல் கோடிங்னும் போது நிறைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா இதை நிறைய கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு மெடிக்கல் கோடிங், பேசிக் மெடிக்கல் கோடிங், சிபிசி ட்ரைனிங், சிசிஎஸ் ட்ரைனிங், ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நான் இப்ப ஜென்ரலா ரெண்டு விஷயங்கள் பத்தி சொல்றேன். ஸோ பேசிக் மெடிக்கல் கோடிங்கும் அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங்கும் சிபிசி சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமும் இதுதான் இப்ப கரண்ட்லி ட்ரெண்ட்ல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ். நீங்க நார்மலா ஒரு கூகுள்ல போயிட்டு மெடிக்கல் கோடிங் சர்ச் பண்ணாலே பேசிக் ப்ரோக்ராம் வேணுமா, இல்ல அட்வான்ஸ் ப்ரோக்ராம் வேணுமா, இல்ல சிபிசி ப்ரோக்ராம் வேணுமா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியே வரும். ஓகேங்களா? இதுல பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஓகே, இதுல இருக்கிற ஒரே ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் எக்ஸாம் ட்ரைனிங், அதுதான், அது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகாடமிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் பிசியாலஜி வந்து சொல்லி கொடுக்கறது வந்து பேசிக் மெடிக்கல் கோடிங். ஸோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜி நீங்க ஒரு 30 days இல்ல ஒரு 45 days வந்து படிச்சிட்டீங்கன்னா ஓகே பேசிக் ட்ரைனிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னு ஒண்ணு கிடையாது. செகண்ட் வந்து அட்வான்ஸ்டு மெடிக்கல் கோடிங் சொல்றாங்க. அட்வான்ஸ்டு மெடிக்கல் கோடிங்னா என்ன சொல்லி தராங்க? உங்களுக்கு கோடு எடுக்க சொல்லி தராங்க, அதுக்கப்புறமா கோடு எடுக்கணும். சரி, அதை பத்தி பேசுவோம். கோடு எடுக்க சொல்லி தராங்க. அப்படி கோடு எடுக்க சொல்லி தரணும்னா இல்ல கோடு எடுக்கணும் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு வந்து அந்த கைட்லைன்ஸ் தெரியணும். கைட்லைன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நீங்க அங்க கோடே எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ சும்மா வந்து நான் புக்கை பார்த்துட்டு கோட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் கோட் இருக்கும், ஒரு நார்மலான ஒரு லேமன் பர்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்படிதான் இந்த புக்கை பார்த்து இப்படி கோட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாமே. அதுதான் வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங்ல வந்து பண்றாங்க. அதுவும் கிடையாது மெடிக்கல் கோடிங். புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நான் முன்னாடி இருக்கிற வீடியோல பேசியிருப்பேன். அந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஐசிடி கைட்லைன்ஸ், ஐசிடி நீங்க இப்போ ஒரு மெடிக்கல் கோடிங் ப்ரோக்ராம்க்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எனக்கு சர்டிபிகேஷன் எக்ஸாம் ட்ரைனிங் தான் வேணும் அப்படின்னு கேளுங்க. அதுதான் உங்களோட ட்ரைனிங் பேக்கேஜ் இல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ எனக்கு சர்டிபிகேஷன் எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும் போது அதுல உங்களுக்கு ஐசிடி கைட்லைன்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. ஐசிடி கைட்லைன்ஸ் போது நான் இப்ப சொல்றத பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்க வந்து ஒரு கெரியரா சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு அகாடமியில ஜாயின் பண்றீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தராங்களா அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐசிடி கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா சொல்லி தராங்களா? சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 21 வரையும் ஐசிடி கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த ஒரு சாப்டருக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பண்ணணும். அதாவது மினிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி அந்த கைட்லைன் அந்த கொஸ்டின்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ ஐசிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிடி சொல்லி தருவாங்க. சிபிடி போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொசீஜர் கோடிங். அதுக்கும் இந்த நிறைய விஷயங்கள் நம்ம கைட்லைன் மாதிரி படிக்க வேண்டி இருக்கு. அது கரெக்டா சொல்லி தராங்களா அப்படின்னு பாருங்க. தேர்ட் வந்து HCPCS, அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட்டா இது ஃபுல் கோர்ஸை நம்ம முடிச்சிருக்கோம், நம்ம எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இந்த பேசிக் ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங் நிறைய பேர் நம்மளே இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, இந்த கோர்ஸ் ஒரு 2000 ரூபாய்க்கு சொல்லி தராங்களா இல்ல 3000 ருபீஸ்க்கு சொல்லி தராங்களா, சும்மா ஜாயின் பண்ணுவோமே, அப்படிலாம் நம்ம ஒரு கோர்ஸ் படிக்க கூடாது. புரியுதுங்களா? ஜென்ரலா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நம்ம கெரியர். ஓகே, சும்மா ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதை பத்தி ஒரு நாலேஜே இல்லாம அது என்னன்னே தெரியாம நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கும் யூஸ் கிடையாது, யாருக்குமே யூஸ் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜென்யூனா ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்க, அவங்க கிட்ட எல்லா கரெக்டா எல்லாத்தையுமே கத்துக்கோங்க, உங்களுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. அப்புறமா நீங்க அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரையும் ஒரே ஒரு கோர்ஸ் தான், தட் இஸ் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ட்ரைனிங். அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம், அது மட்டும் தான் இதுல கோர்ஸ். மற்றபடி பேசிக்கோ அட்வான்ஸ்டோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது.
தயவு செய்து அப்படி அதெல்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம்காக படிங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க தைரியமா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த salary for medical code, அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். டேக் கேர்.